Hello guys, welcome to Unlucky Bug Hunter. இன்னைக்கு நம்ம ரிப்போர்ட் 20 பார்க்க போறோம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா chaining cross-site port attack and path traversal through XML RPC.php. இதுக்கான சிவியரிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா P1 to P2 வேரி ஆகும், லைக் இம்பாக்ட் பொறுத்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ஸிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா XML RPC.php கண்டிப்பாக இந்த ஃபைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த பிளாக் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் இந்த XML RPC.php வச்சுட்டு எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஸோ அண்ட் பிளாக்கான லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வேணா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் cross-site port attack as strangers called. ஸோ XSP என்ன ஒன்றும் இல்லை, லைக் ஒரு டொமைனோட இன்டர்னல் ஐபிஸ் அண்ட் உள்ளே இருக்க போர்ட் ஸ்கேனிங்லாம் நம்ம பண்ணலாம், இன்டர்னல் போர்ட் ஸ்கேன்லாம் நம்ம பண்ணலாம். அதான் XSPA. ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு சம்மரியில். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான அட்டாக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்லாம் இது பண்ணியிருப்பாரு, லைக் என்னென்ன எந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் பண்ணலாம் நம்ம வச்சுட்டு அப்படின்ட்டு. ஸோ அது நார்மல் தான். நான் டேரெக்டாக அட்டாக்கர் வந்து டெஸ்டர் வந்துட்டு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கவனிங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சைட்டில் வந்துட்டு நார்மலாக போயிட்டு இந்த ஃபைல் ஆட் பண்ணியிருக்காரு, ஸ்லாஷ் கொடுத்து XML RPC.php அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ கொடுத்தோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி காட்டு, லைக் சர்வர் எஃபெக்ட்ஸ் சொல்லி போஸ்ட் ரெக்வஸ்ட் சொல்லிட்டு. ஸோ இது நார்மல் தான், ஸோ எல்லாருக்கும் காட்டும். ஸோ அவர் கெட் ரெக்வஸ்ட் வந்துட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட் மாற்றுறாரு. மாற்றணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு எரர் காட்டுது, ஃபால்ட் கோட் 32700 அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எரர் காட்டுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்ஸ் இட் XML ஃபார்மேட், அவர் வந்துட்டு அவரே ஒரு மெத்தட் நேம் கால் மெத்தட் கொடுக்குறாரு. கால் மெத்தட் கொடுத்துட்டு ஒரு பேலோட் ஆட் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா இதான் அந்த பேலோட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ system.list methods அப்படின்ற ஒரு மெத்தட் கால் கொடுத்து இதை கால் பண்ணுறாரு. இது கால் பண்ணோன்னே இந்த பேலோட் கொடுத்தோன்னே அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது. அவருக்கு உள்ளே இருக்க ஃபைல்ஸ்லாம் impact.ping இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே அவருக்கு கால் ஆகி பின்னாடி இந்த இடத்துல ரெஸ்பான்ஸில் காட்டுது. ஸோ அதான் அவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் இம்பார்ட்டன்ட்னா இங்கே பார்த்தீங்கன்னா ping back.ping இந்த இடத்துல தான் அவர் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார். லைக் XSP இந்த இடத்துல தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது கிடச்சிருக்கு அவருக்கு, மெத்தட் நேம்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ இதை ping பண்ணுறதுக்காக இப்போ வந்துட்டு அவர் கொலாபரேட்டர் கிளைண்ட் யூஸ் பண்ணுறாரு, பப் கொலாபரேட்டர் கிளைண்ட் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதான் சொல்லுவார். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஸோ அதை நான் காட்டிடுறேன். ஸோ இந்த ping வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதான் கோட். ஸோ இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அண்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த URL சர்வரில் வந்துட்டு அவரோட கொலாபரேட்டர் கிளைண்ட் அந்த கொலாபரேட்டர் கிளைண்ட்டோட அட்ரஸ் கொடுக்குறாரு. ஸோ கொடுத்தோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. எக்ஸிக்யூட் பண்ணோன்னே ஸோ அவருக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது. ரெஸ்பான்ஸ் 200 ரெஸ்பான்ஸ், பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா we cannot find a title on that page அப்படின்ட்டு வருது. ஸோ இதான் கோடு கொடுத்துருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட கொலாபரேட்டர் கிளைண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா DNS ரெக்வஸ்ட் வருது. ஸோ அப்படி ஸோ அது வரதுனால XSP அங்கே இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து க்ராஸ் செக் பண்ணுறதுக்காக hookbin.com, ஸோ சேம் அதுக்கு ப்ரொஃபஷனல் வெர்ஷன் இல்லாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. hookbin.com போய் பண்ணியிருக்காரு, அந்த இடத்துலையும் ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் வந்துட்டு ngrok server வச்சும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ க்ராஸ் செக் பண்ணுறது போது அவருக்கு அப்பவும் கிடச்சிருக்கு. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸோ அந்த DNSல கிடச்ச ஐபி வச்சுட்டு ஹூஸ் அப்படின்றத செக் பண்ணுறாரு. ஸோ ஹூஸ் ஐபி அப்படின்றத செக் பண்ணுறாரு. ஸோ செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்குது, லைக் அவங்களோட இன்டர்னல் டொமைன் கிடைக்குது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு காட்டியிருப்பாங்க பாருங்க. ஸோ இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னா, ஸோ இந்த ஃபால்ட் கோட் வந்துட்டு 0க்கு மேலே இருந்ததுன்னா போர்ட் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். 0க்கு கீழே இருந்துச்சுன்னா ஸோ போர்ட் ஓப்பன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதான் இங்கேயும் சொல்லியிருப்பாரு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், here is the response fault code is 17 which means that the port is open. If set the value greater than 0 means the port is open. ஸோ அதான் சொல்லியிருப்பாரு. அதான் ஸோ ஐ விசிட் தி ஐபி 184. ஸோ அந்த இன்டர்னல் ஐபிலாம் விசிட் பண்ணுவது இந்த மாதிரி கொடுக்குறாரு. இந்த ஐபி அவருக்கு இன்டர்னல் டொமைன் ஐபி கிடச்சோன்னா அவர் போய் பார்த்தோன்னா அவங்களோட டொமைன் ஐபி தான். ஸோ அதில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பாத் ட்ராவர்சல் பேலோட் கொடுக்குறாரு. ஸோ அவர் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா HTTP. ஸோ எக்ஸ்ப்ளோர் போட்டது பார்த்தீங்கன்னா HTTP. ஸோ வந்துட்டு பாத் ட்ராவர்சல் கொடுக்குறாரு. பாத் ட்ராவர்சல் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகி வந்திருக்கு. ஸோ அவர் வந்துட்டு XSPA வித் cross-site port, XSPA with directory traversal பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா this kinds of attacks used to perform denial of service, port scanning, remote code execution. ஸோ RCE பண்ணும்போது தான் நம்மளுக்கு P1ல போடுவாங்க அதை. ஸோ அவ்வளோதான். ஸோ அண்ட் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். டேரக்டரி ட்ராவர்சலுக்கு கோட்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் system.list methods. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள்
ஹன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ பிங்பேக் டாட் பிங் அப்படின்ற இந்த ஒரு மெத்தட் கால் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த 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 இடத்துல வந்துட்டு இந்த பேலோட காப்பி பண்ணி நீங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் XML RPC.php இந்த இது வந்துச்சுன்னா இந்த ஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா லைக் லக் வந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா just do a subscribe guys. Thank you.